ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் சூப்பருங்க. இன்றைக்கி எபிசோடு எனக்கு பிடிச்சிருக்கு. தூள் கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். தாத்தா விஜய், குமரன் எல்லாருமே வந்து செம்மையாக வந்து எல்லாருமே உண்மையை பேசுனாங்க அப்படின்னு சொல்லணும். உண்மையை பேசுனாங்க. அது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருந்தது. நிஜமாகவே சூப்பராக இருந்தது. நான் வந்து எதிர்பார்க்கலை, இந்த மாதிரி சீன் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கங்கா செம்ம காண்டாயிட்டாங்க. காவேரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறாங்க. கங்கா குமரன் வச்சு என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் குமரன் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு பிட்டை போட்டார் பார்த்தீங்களா விஜய், உள்ள வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே வந்தோடனே வெண்ணிலா வீட்டில் ரூமில் வாசலில் நின்றுட்டு இப்படியெல்லாம் இருந்த பொண்ணு அப்படின்னு அதை காவேரிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. காவேரி பாவம் இப்படி எல்லாம் லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டு. ஆனால் செம்ம சூப்பர் சீனு இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி மகாநதி பயங்கரமாக இருந்தது. இது இந்த கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி சீனெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் இன்றைக்கி எபிசோடில் வந்து நல்லா தாத்தா விஜய் குமரன் இவங்க 3 பேருமே வந்துட்டு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணாங்க, ஜாலியாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இருந்தாங்க. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். சீரியல் ஃபுல்லாகவே காமெடியாக இருந்தது, நல்லா சிரிச்சிட்டு இருந்தோம். நான் சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோம். பாட்டியிலேருந்து கங்காலேருந்து எல்லாருமே வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குமரனை வந்து வெளுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க காமெடி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதில் வந்து எப்பயுமே மூச்சு விட்டாமல் இருக்காரு பாருங்கள் குமரன். ஃபைனல் வின் பண்ணிவிட்டு கப்போடு தான் வருவார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கப்போடு வந்து தான் கங்காவை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவார் அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. அது ஏன்னா விஜய் சொல்கிறார் இல்லையா, நல்ல மனசு குமரனுக்கு அப்படின்னு. அதே மாதிரி குமரன் சொல்கிறாரு காவேரிக்கிட்ட, காவேரி விஜய் வந்து எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவ்வளோ நல்லவர், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு. சூப்பருங்க, பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு.